சமாதியானாங்க. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. சீர்காழிலேருந்து இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. சித்தர்கள்லாம் வாழ்ந்ததுனாலே ஊர் பேர் சித்தர்காரன் பேர். அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா செவத்தை சுற்றி 63 லிங்கமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவத்துலேயே 63 லிங்கமாக இருக்கும். மெயின் சன்னதி பூஜை எல்லாம் இங்கே தான், எல்லா விஷயமும் உண்டு. குரு பூஜை வந்து சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம். மற்றபடி மாதம் திருவோண நட்சத்திரம், பௌர்ணமி, கோயில் விசேஷங்கள்லாம் வழக்கம் போல உண்டு. குரு பூஜை மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள், அந்த முக்கியமான நாள் சித்திரை மாதம் திருவோணம். அது இன்னைக்கு மற்ற அனைத்து கோயில் விசேஷங்களும் வழக்கம் போல. இது வந்து மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் சாலையில் 3 கிலோமீட்டர் இருக்குது. ரயில் மாற்றம்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1 கிலோமீட்டர் இருக்குது. ஊர் பேரே சித்தர்கள் தான். ஊர் பேரே சித்தர்கள். சித்தர்கள்லாம் வந்து சித்தர்கார பேர். குருநாதர் பேர் வந்து சிற்றம்பல நாடிகள்னு பேர். சித்தர்களுக்கு பேர் கிடையாது. சிற்றம்பலத்தையே நாடி இருப்பதால் சிற்றம்பல நாடிகள்னு பேர். ஊர் பேர் சேர்த்து ஸ்ரீ காளி சிற்றம்பல நாடிகள் சொல்லுவாங்க. ஸ்ரீ காளிங்கிறது ஸ்ரீகாளி, சிற்றம்பல நாடிகள்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா விஷயத்துக்கும் வழக்கம் போல. ஐயா உச்சம் உண்டா? ஐயா உச்சம் சித்திரை உச்சம் இதான் இன்னைக்கு தான் மெயின் உற்சவம் தான். சித்திரை திருவோணம் குரு பூஜை இதான் மெயின் உற்சவம். ஆதீனம் வருவாங்க, தர்மபுரம் ஆதீனம் வருவாங்க. கவர்மெண்ட் கோயில் ஆதீனம் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் குரு பூஜை மட்டும் அவங்க செய்வாங்க. சுவாமி மாலை வீதி வருவாங்க. சாமி நைட்டு தான் திரும்பி வருவாங்க. ஆமாம், மற்ற மாதம் கோயில் உள்ள சுற்றி வரும். சாமி உற்சவம் முட்டிட்டாங்க, தேர் சைடில் அதில் வச்சு அலங்காரம் பண்ணி கோயில் மட்டும் சுற்றி வருவாங்க. குரு பூஜைக்கு மட்டும் வெளியில் சுற்றி வருவாங்க. மற்ற எல்லா விசேஷங்களும் வழக்கம் போவாங்க.